அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இங்கே 3 கோர்ஸ் இருக்குது. இதில் நியூ கோர்ஸ் வந்துட்டு என்ன இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப்ஐ ரீட்டைலர் கோர்ஸ் வந்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த என்னோட பார்வையில் மார்க்கெட்டுன்றதே இந்த ட்ராப்பு தான். ரீட்டைலர் வந்துட்டு ஸ்மார்ட் மணிக்கு எகென்ஸ்டாக ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுவாங்க. வந்துட்டு ஸ்மார்ட் மணிக்கு எகென்ஸ்டாக ரீட்டைலரை ஒரு டேட்டா வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ராப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதில் வந்துட்டு இந்த எஃப்ஐ ரீட்டைலர் கோர்ஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா அந்த ட்ராப் வந்துட்டு இருக்கும். ஸோ இவங்க ரீட்டைலர் வந்துட்டு டேட்டா புல்லிஷாக வந்துட்டு என்னென்னா க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஸ்டியூஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பீரிஷாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு குவான்டிட்டி வந்துட்டு என்னென்னா ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான குவான்டிட்டி வந்துச்சுன்னா அந்த ட்ராப் வந்துட்டு நடக்கும். ஸோ அப்போது இன்ஸ்டியூஷன் புல்லிஷாக இருக்காங்க, ரீட்டைலர் வந்துட்டு பீரிஷாக இருக்காங்க. அந்த குவான்டிட்டியையும் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண குவான்டிட்டியும் அங்கே மீட் அவுட் ஆகுதுன்னா, ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு இன்ஸ்டியூஷனோட வழியாக தான் அது வழியாக தான் வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா இது ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ட்ராப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு அனாலிசிஸ் தான் இது. எகைன் சொல்கிறேன், இதில் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்னென்னா இருக்காது. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு என்னென்னா இதில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னிங்கன்னா, ஒரு மாதத்துலேயே வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரியான ட்ராப்பு 2 இல்லை சம்டைம் ஒரு நாள் கூட வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்கும். பட் ஆனால் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். வித் 6 மந்த் பேக் டெஸ்டட் ரிப்போர்ட்டோட கொடுத்துருக்கேன். அண்டு நீங்களுமே வந்துட்டு என்னென்னா அதை போய்ட்டு பேக் டெஸ்டட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு என்னென்னா நீங்கள் ஒரு ஃப்ரீ சோர்ஸ்லேயே வந்துட்டு என்னென்னா அதை போய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் வந்துட்டு என்ன இதில் கொடுத்துருக்கேன். நான் 6 மந்த்து பேக் டெஸ்ட் பண்ணியே இந்த இதில் கோர்ஸில் கொடுத்துருப்பேன். அதை விஷுவலாகவே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுவும் ஏதாவது ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டு காட்டினதான்னு கேட்டால் இல்லை. அது வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஒன்று இருக்கும். அந்த சோர்ஸ் வந்துட்டு என்னென்னா அதிலேயே போய்ட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி வந்துட்டு என்னென்னா காட்டியிருப்பேன். அந்த எஃப்ஐ ரீட்டைலர் கோர்ஸை டிஐஐ வந்துட்டு இதில் மேட்ரு கிடையாது. நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதே எஃப்ஐஐ ரீட்டைலர். இவங்கள தான் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களுமே அதில் போய் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இது வந்துட்டு இருக்கும். இதிலிருந்து முக்கியமாக நான் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, அந்த ட்ராப்பு நாளைக்கு எப்படி நடக்க போகுதா, நாளைக்கு வந்துட்டு அந்த ட்ராப் நடக்கும் அப்படின்றத வந்துட்டு நாளே வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் தான் இது. அண்ட் வந்துட்டு பேசிக் டு ப்ரோ, இது மார்க்கெட்டில் பேசிக்ஸ்லாம் என்னன்னே தெரியாதவங்கலேருந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரைக்கும் வித் ஸ்ட்ராட்டஜியோடு இருக்குது. அண்ட் இதில் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண காமா பிளாஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். இதில் 25 டேஸ் வந்துட்டு என்னென்னா இதில் கோர்ஸ் வந்துட்டு என்னென்னா இருக்கும். என்னோடய லைவ் கிளாஸை, ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு லைவ் கிளாஸை அதை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணி அதில் வச்சுருக்கிறேன் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோவில். ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே அங்கேயே உள்ளேயே கிளியராக இருக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு 50-60 பேர் வந்துட்டு என்னென்னா அந்த கிளாஸில் லைவ் கிளாஸில் இருந்தாங்க, ஆன்லைன் கிளாஸில். அதை வந்துட்டு என்னென்னா ஒவ்வொரு நாளும் அவங்க கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். அவங்கள ஹோம் ஒர்க் பண்ண வச்சுருப்பேன், பேக் டெஸ்ட் பண்ண வச்சுருப்பேன், அண்ட் வந்துட்டு லைவ் ட்ரேட் பண்ண வச்சுருப்பேன், அதை வேலிடேஷன் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே அந்த கோர்ஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸை பார்க்கும்போது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனுக்குள்ளே நீங்கள் இருந்த ஒரு ஃபீலுக்கு இருக்கும். இது இல்லாமல் டிஸ்கஷன் பண்ணிக்கிறதுக்குன்னு தனியாக வந்துட்டு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோக்கு ஒரு டெலகிராம் குரூப்பும் வந்துட்டு என்ன இருக்கும், அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அங்கே கிளாஸில் உள்ள எல்லோரும் சேர்ந்து கூகுள் மீட் இதெல்லாம் போட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுன்னா இதில் வந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்ததாக போனஸாக இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இப்போது இந்த 3 கோர்ஸில் நீங்கள் எந்த கோர்ஸை வந்துட்டு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த நிஞ்சா ட்ரேடரில் வரக்கூடிய இந்த 3 சாஃப்ட்வேரும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது லைசன்ஸ்டு வெர்ஷன், சரியா? லைசன்ஸ்டு வெர்ஷன் ஒரிஜினல். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு என்ன லைஃப் டைம் வந்துட்டு என்னென்னா வச்சுக்கலாம். இது வந்துட்டு எகைன் சொல்கிறேன், இது லைசன்ஸ்டு வெர்ஷன் லைஃப் டைம். அதுக்கான சப்போர்ட்டும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் உண்மையான காஸ்ட்டே. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்னென்னா அந்த 3 கோர்ஸில் எந்த கோர்ஸை எடுத்தாலும் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, வால்யூம் ப்ரொஃபைல் இது 3மே வந்துட்டு என்ன பண்ணிவிடும், உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். சரியா? அதை எப்படி இது பண்ணிக்கணுன்றதை, அதுக்கான அந்த லிங்க்கு, அதுக்கான வீடியோ, இது எல்லாமே இந்த கோர்ஸுக்கு உள்ளேயே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக கோர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கான எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதில் இருக்கும். ஸோ இந்த இப்போ நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோவை கிளிக் பண்ணுறேன், இந்த கோர்ஸுக்குள்ளே போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு வாட்ச் திஸ்ன்னு இங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஆர்டர் ஃப்ளோக்கு அங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுலேயே வந்துட்டு என்ன இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்கு, அது எப்படி பண்ணணுன்ற அந்த வீடியோ அதுவும் இது இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் டீம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிடணும்னா இதுக்குள்ளேயே வந்துட்டு என்ன பண்ணிவிடும், உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா கிடச்சிரும். ஸோ இதுதான் ஓவராலாக கைஸ். ஸோ இந்த இதை வந்துட்டு என்ன பண்ணிக்க வேண்டாம், ஆஃபரு இதை மிஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு நல்ல ஆஃபரு. லைசன்ஸ் வெர்ஷனே வந்துட்டு என்ன பண்ணிடணும்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு போக வேண்டியது இருக்காது. ஏன்னா அதில் கொஞ்சம் டேட்டா லேட்டாக வரும், டிலேவாகும். இது அப்ளிகேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேர்.
ஸோ இப்போது இந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. அப்படின்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர்ன்றது வந்துட்டு இப்போ ₹1,00,000 மதிப்புள்ள இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு என்ன பண்ணிடுது, ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இப்போது இந்த சாஃப்ட்வேர்ன்றது லைக் செல்ஃபோன் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிம் கார்டு போட்டு டேட்டா ரீசார்ஜ் பண்ணணும். அது மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்கான டேட்டா ஃபீட், ஆர்டர் ஃப்ளோ டேட்டான்னு சொல்லுவாங்க, டிக் டேட்டா. அந்த கேண்டிலுக்கு உள்ள எவ்வளோ பையர், எக்ஸிக்யூட்டட் பையர் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டட் செல்லர் இருக்கிறாங்க, அந்த பெண்டிங் ஆர்டர் கிடையாது, எக்ஸிக்யூட்டட் ஆர்டர், அது இருக்குன்றதை காட்டக்கூடிய அந்த டேட்டா டிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. அது என்எஸ்சிட்ட இருந்து தான் வாங்கணும். அந்த என்எஸ்சி ஒரு 4 கம்பெனிக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி மூலியமாக நம்ம வாங்கிக்கணும். அந்த டேட்டாக்கு மந்த் ஆன் மந்த்து உங்களுக்கு ₹1,600 ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜிஎஸ்டி இல்லாமல். ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா ஒரு ₹200 ₹300 சம்திங் வந்துட்டு என்னென்னா கூட வரும். சரியா? ஸோ அப்போது டேட்டாவுக்கு மட்டும் நீங்கள் மாதம் மாதம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ₹1,600 ரீசார்ஜ் பண்ணணும். இந்த 3 சாஃப்ட்வேரும் இந்த ஒர்த்து, இது லைசன்ஸ் வெர்ஷன், நீங்கள் அந்த வெப்சைட்லேயே கூட செக் பண்ணலாம். இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு என்னென்ன கிடச்சிரும். இதுக்கான டேட்டா ஃபீடுக்கு மட்டும் நீங்கள் மந்த் ஆன் மந்த் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக் டேட்டா வந்துடும். அண்ட் அடுத்ததாக இந்த கோர்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சாஃப்ட்வேர்ன்றது அது காமனாக இருக்கும். நான் நம்ம கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதில் ஒரு 33 செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணி டெம்ப்ளேட்டாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை லோட் பண்ணால் போகிறோம், உங்களுக்கு அது எல்லாமே வந்துட்டு என்னென்னா நம்ம கிளாஸுக்கு தகுந்த மாதிரி, நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அதை நான் மாடிஃபை பண்ணி வந்துட்டு என்னென்னா வச்சுருக்கிறேன். இந்த என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதை நான் ஃபில்டர் பண்ணி வந்துட்டு வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் அதை லோட் பண்ணாலுமே வந்துட்டு போகிறோம். இது இல்லாமல் இன்னொரு சாஃப்ட்வேரும் வந்துட்டு என்னென்னா ஃப்ரீயாக வந்துட்டு எலியட் வேவை பேஸ் பண்ணது. அதை இது பண்ணதுக்கான இதுவும் வந்துட்டு என்னென்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதை நான் ப்ராமிஸ் பண்ணலை. பட் அது ஒர்க்கு வந்துட்டு என்னென்னா அந்த இது முடிஞ்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா எலியட் வேவை பேஸ் பண்ணி அதுவே வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை இது பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற இதை வந்துட்டு என்னென்னா கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா ஒர்க் பண்ணிருக்கோம். ஏன்னா எலியட் வேவ்ன்றது அதை கவுண்ட் பண்ணி இன்ட்ராடேக்கு அதை வச்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதை ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேரே வந்துட்டு அதை ஒர்க் பண்ணி அதுவே ஒரு ஸ்டாக்கை கிளிக் பண்ணால் அதுலேயே வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், இதில் வந்துட்டு என்னென்னா வர்ற மாதிரி இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணலாம், இதை வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி வச்சுருக்கிறேன். அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் அது வந்துட்டு என்னென்னா கம்ப்ளீட் ஆகலை. இன்கேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அது இந்த கோர்ஸுக்கு எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்ற 2 கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு கிடைக்காது. இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ எடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த சாஃப்ட்வேரும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரீயாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எகைன் அதை நான் ப்ராமிஸ் பண்ணலை, அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதையும் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு அது ஃப்ரீ அப்டேட்டாக அந்த கான்செப்ட்டும் வந்துட்டு கிடச்சிரும், ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேரும் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இதுதான் ஓவராலாக சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இதுதான். இதில் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த 3 சாஃப்ட்வேரும் வந்துட்டு என்ன பண்ணிவிடும், ஃப்ரீயாக வந்துட்டு என்னென்னா கிடச்சிரும். ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி வந்துட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ். இந்த ஆஃபரு முடிஞ்சிடும் சீக்கிரமாக. ஸோ அதனால் வந்துட்டு என்னென்னா இது அடுத்து இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்க முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உங்களை வர வைக்கிறதுக்காக சொல்லலை, பட் என்ன இருக்கிறதோ அதை வந்துட்டு என்னென்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.